சேர்வாபண்ணை பேசும்போது நான் உனக்கு கவனிச்சேன், நீங்க எவ்வளவு பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல. இந்த அழைப்புதல்ல ஒரு பேர் இருக்குல்ல, பின்னாடி இவ்வளவு பேர் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு வேலை செய்தார்கள்னு, இவ்வளவு பேரையும் ஒருத்தர் அழைப்புதலை பார்க்காம நேரடியா கூட்டத்தை பார்த்து பேச முடியும் அப்படின்னா, இது வந்து ஒரு ஒரு எவ்வளவு தூரம் இந்த பகுதி திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களோடு திரு சேர்வா அவர்கள் இணக்கமாக இருந்திருந்தா இப்படி எல்லார் பேரையும் வந்து சொல்ல முடியும். நான் ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. அதை அப்படி பேசிட்டே வரும்பொழுது தமிழன் பிரசன்னாவுக்கும் பாராட்டி சொல்றாரு. தமிழன் பிரசன்னா அதை கேட்கறதுக்கு இங்க இல்லை, எங்கன்னு கேட்டா இல்ல அவர் வேகாவை கூப்பிட கீழே போயிட்டார் அப்படின்னா, அந்த நிகழ்ச்சியை தன் நிகழ்ச்சி போல நினைத்துக் கொண்டு வேலை செய்வது என்பது திரு சேர்வா அவர்களுக்கு செய்கின்ற வேலை இல்லை, அது இந்த இயக்கத்துக்கு செய்யற வேலை, இந்த முப்பெரும் விழாவுக்கு செய்யற வேலை நினைத்ததுனாலதான் அவ்வளவு துடிப்போட வேலை செய்ய முடியும். உலகத்தில் எத்தனையோ கட்சிகள் இருக்கின்றன. சகோதரி கவிதா அவர்கள் சொன்னது போல, ஒரு கட்சி துவங்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை அதே சின்னம், அதே பெயர், அதே கொள்கைகளோடு இருந்து பயணித்துக் கொண்டிருக்கிற ஒரே ஒரு கட்சி எதுனா உலகத்திலேயே திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். திராவிடர் கழகம் ஒன்று இருக்கு, அது தேர்தல் அரசியலுக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த போல இருக்கிற ஒரு கட்சி, இந்த கட்சி ஆரோக்கியப்பட்ட கட்சியா? இதற்கு முன்னாடி ஒரு கட்சி இருந்திருக்கும்ல. எல்லா கட்சியும் ஏதோ ஒரு கட்சியிலிருந்து உடைந்து தனக்கு ஒரு தனி பாதையும் தனக்கு ஒரு தனி கொள்கையும் கொண்டு உருவாகிய கட்சி தான். ஒரு கட்சி உடஞ்சி வெளியே வந்தோன்னு என்ன செய்வார்? முதல்ல அந்த தலைவர் உடைச்சிட்டு வெளியே வந்தோடனே எந்த கட்சியிலிருந்து வந்தாரோ அந்த கட்சியை குறை சொல்லுவார். எந்த கட்சியிலிருந்து வந்தாரோ அதுக்கு மாறுதலாக ஒரு கொள்கை சொல்லுவார். எந்த கட்சியிலிருந்து வந்தாரோ அந்த கட்சியை பற்றி ஒரு புகார் சொல்லுவார். உலகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் திராவிடர் கழகத்தை உடைச்சிட்டு வெளியே வந்து எந்த கட்சியிலிருந்து வந்தோமோ அந்த கட்சியை குறை சொல்லாமல், எந்த கட்சியிலிருந்து வந்தோமோ அந்த கட்சியினுடைய தலைவரையே தன் கட்சிக்கு தலைவராக சொல்லி, எனக்கெல்லாம் படிக்கும்போது ஆச்சரியமா இருக்கும். என்ன அப்படின்னா, திகாவில் பெரியார் இருந்தார் தலைவரா, அவர் கூடவே இருந்த அண்ணா திகாவை விட்டு வெளியே வந்து திமுக ஆரம்பிச்சாரு. ஆரம்பிச்சவர் ஏதாவது குறை சொல்லணும்ல, பெரியாரை குறை சொல்லவே இல்லை. வேற புது கொள்கை சொல்லணும்ல, புது கொள்கை சொல்லலை. இது இரட்டை குழல் துப்பாக்கி, திகாவும் திமுகவும் ஒரே மாதிரி வேலை செய்யுங்கிறாரு. சரி, வெளியே வந்தாச்சு, அவரை குறை சொல்லலை, ஒரே கொள்கை அப்படின்னா தலைவராக ஒருத்தர் இவர் இருக்கணும்ல. இல்லை, தலைவர் எனக்கு எப்பொழுதுமே பெரியார் தான், நான் கண்டதும் பெரியாரை கொண்டதும் பெரியாரை, அப்படி தலைவர்னு ஒருத்தரே கிடையாது. அப்ப எதுக்குப்பா கட்சி ஆரம்பிச்சிங்க? ஒரு கேள்வி வரணும்ல. நம்ம இன்னைக்கு முப்பெரும் விழா கொண்டாடுறோம். முப்பெரும் விழா எதுக்குன்னா, பெரியாரோடு முரண்பட்ட அண்ணா ஆரம்பிச்ச ஒரு கட்சி, இது மூணையும் ஒன்று சேர்த்து கொண்டாடுறோம். இது வந்து வரலாறு மிகப்பெரிய சுவாரஸ்யம் என்பது என்ன அப்படின்னா, எந்த பெரியாரோடு அண்ணா முரண்பட்டாரோ அந்த பெரியாரோடு எந்த போராட்டத்திலும் அண்ணா முரண்படவே இல்லை. ஒரு கட்சி போராட்டம் இருந்துச்சு, நம்ம போராட்டம் இருக்கிறோம், திமுக போராட்டம் இருக்கிறோம், அது ரொம்ப நியாயமான போராட்டமா இருக்கும். ஆனா நம்மளை எதிர்க்கிறவன் என்ன செய்வான்? அந்த போராட்டத்துக்கு வரமாட்டான். அவன் இந்த போராட்டத்துக்கு கூட வருவானா? வரமாட்டான். கச்சத்தீவை மீட்கணும் நம்ம போராடுறோம், நம்ம கூட வருவானா? வரமாட்டான். அதுக்கு பதில் ஒரு அவதூறு சொல்லுவான். நீங்க தான் கொடுத்தீங்கம்மா, எங்கடா கொடுத்தான் காட்டுறா, வரலாறுன்னா காட்ட மாட்டான். ஒரு டேட்டா இருக்காது, வாட்ஸ்அப் ஃபார்வர்டே சொல்லுவாங்க. நம்ம கூட வருவானா? வரமாட்டான். அது மக்களுக்கு நலன், அதை திமுக செய்கிறது. உடன் வந்து நிற்பானா? நிற்க மாட்டான். ஏன்னா திமுக பேர் வாங்கிரும் பயப்படுவான். ஆனா அண்ணா அவர்கள் திராவிடர் கழகத்தை தலைவராக இருக்கிற பெரியார் என்னவெல்லாம் போராட்டம் அறிவிச்சாரோ அந்த போராட்டத்துக்கு பூரா அண்ணா கூட போய் நின்னாரு. பெரியார் சொல்வதை நாங்கள் ஆதரிக்கிறோம். குலக்கல்வி திட்டத்தை எதிர்க்கிறார் பெரியார். குலக்கல்வி திட்டத்தை பெரியாரை விடவும் தீவிரமாக எதிர்க்கிறார் அண்ணா. ரெண்டு பேரும் சந்திச்சிக்கவே இல்லை, வெளியே வந்தாச்சு. பெரியார் திட்டு கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அந்த திட்டுறாரு திராவிட முன்னேற்ற கழகத்து தம்பிகளை, அண்ணாவை அவ்வளவு பேரையும். பெரியார் எல்லாத்தையும் எதை செஞ்சாலும் எக்ஸ்ட்ரீம் தான் செய்வார், எதுவுமே நிதானமே இருக்காது. எதிர்க்கிறே முடிவு பண்ணார்னா முழு எதிர்ப்பு தான், ஆதரிக்கிறே முடிவு பண்ணார்னா முழு ஆதரிக்கிறது தான். ஏன்னா பெரியார் முதல்ல இருந்தது வந்து காங்கிரஸ் கட்சியில வந்து கள்ளு குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி காந்தி சொல்லி கள்ளுக்கடை மறியல் போராட்டம் அறிவிச்சா போய் கள்ளுக்கடை மறியல் தான் அறிவிக்கணும், அதுக்கு தானே போராட்டணும். பெரியார் ஒருத்தர் தான் இந்தியாவிலேயே காந்தியின் தொண்டர்களில் தான் சொந்தமாக வச்சிருந்த 5000 தென்னை மரத்தை வெட்டின ஒரே ஒரு ஆள் பெரியார் மட்டும்தான் வெட்டினாரு. ஏன்னா தென்னை மரம் இருந்தா கல் இறக்குவார், அதனால வேண்டாம். அவர் மரம் காந்தி பெரியாரை பார்த்து பயந்த இடம் அந்த இடம் தான். என்னடா ஒருத்தன் கள்ளுக்கடை மறியல் அறிவிச்சோம்னா போய் சொந்த மரத்தை வெட்டுவான் ஒருத்தன், இவ்வளவு தீவிரமா இருக்கானே, அவனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கப்பான்னு காந்தி சொல்ல ஆரம்பிச்சது பெரியார் அந்த இடத்துல தான். அப்படி எல்லாத்துலயும் தீவிரமா இருந்தார். அப்படி தீவிரமா திமுகவை திட்டினார் அவர். ஆனா அது எதை பற்றி மனதில் வைத்துக் கொள்ளாமல் அதே போராட்டம் அந்த தலைவனும் சேர்ந்து அதே ஜெயிலுக்கு போறாரு. ஒரு சிறைச்சாலையில பிரிந்த 2 பேர், அண்ணாவும் பெரியாரும் ஒரே சிறைச்சாலைக்குள்ள இருக்காங்க. 2 பேர் ஒருத்தர் பார்த்துக்கல.
பெரியார் வெளியே உலாவ வரும் பொழுது அண்ணா சிறைச்சாலை விட்டு அறையை விட்டு வெளியே வர மாட்டார். ஏன்னா பெரியார் இருக்காரு, அவர் தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு. எப்போ பெரியார் வெளியே இல்லையோ அப்போ தான் அண்ணா வெளியே வந்து உழவுவார். இது பெரியாருக்கு தெரிய வருது. ரொம்ப திட்டிவிட்டு போவீங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவருக்கு பார்க்க நிறைய பேர் வருவாங்கல்ல, பழம் பிஸ்கெட்லாம் கொண்டு கொடுப்பாங்க. அதில் ஒரு 6 பிஸ்கெட்டை அண்ணாதுரைகிட்ட கொடுக்குன்னு சொல்லி கொடுத்து அனுப்புறாரு அவருடைய சிறைச்சாலைக்கு. அண்ணா வந்து அதை வந்து வெங்கடாஜலபதி கோயில் பிரசாதத்தை ஒருத்தர் எவ்வளவு பணிவோட வாங்குவோனா அவ்வளவு பணிவோட ஐயாவா கொடுத்தாரு வாங்கிக்கிறாரு. ஒருத்தட்ட வாங்கினா நம்ம திருப்பி கொடுக்கணும்ல, ஒரு பொருளை வாங்கினா நம்ம திருப்பி கொடுக்கணும், அதான் நம்ம பதிலுக்கு அன்பு செலுத்துறது. எப்படி திருப்பி கொடுத்தாரு அண்ணா அப்படின்னா, 67 ஆட்சிக்கு வந்த பிறகு பெரியாருடைய கனவான சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்கி அந்த பிஸ்கெட்டை தங்க பிஸ்கெட் ஆக்கி திருப்பி கொடுத்தாரு. ஐயா நீங்க ஒரு கனவு கண்டீங்க, அந்த கனவு எப்ப நிலைக்கும்? சட்டமானா நிலைக்கும், சட்டமாகல நிலைக்காது. பெரியார் என்ற சிந்தனாவாதி இத்தனை ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டில் நிலைத்திருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, பெரியாரின் தம்பிகள் எல்லோரும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததால் அவருடைய கனவுகளை எல்லாம் நனவாக்க முடிந்தது. அதற்கு முதல் காரணமாக அண்ணா அவர்கள் இருந்தார். அண்ணாவின் தொடர்ச்சியாக கலைஞர் இருந்தார். கலைஞரின் தொடர்ச்சியாக இன்று நம்முடைய அண்ணன் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். எதிரிக்கெல்லாம் குழப்பம், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் டேஞ்சரஸ் நினைச்சா அவங்க அடுத்த ஆளை ரெடி பண்ணி வச்சிருக்காங்களே, அவர் மோர் டேஞ்சரஸ் போல இருக்கே நினைக்கிறதா எனக்கு இருக்கிற குழப்பம் இல்லையா? எனக்கு வந்து எப்பொழுதுமே கலைஞரின் பேச்சால் ஈர்க்கப்பட்டு தான் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை கவனிச்சவன். எனக்கு அந்த கலைஞரை போல இன்னைக்கு வந்து நம்முடைய சின்ன ஒரு துணை முதல்வர் உதயநிதி பேசும் பொழுதெல்லாம் கக்கன்னு மனசுக்குள்ள சிரிச்சுக்குவேன், வந்தாண்டா ஒருத்தன் அப்படின்னு. ஏன்னா முதல்வர்கள் அவர்களின் கை நடுங்குகிறது பாத்தியா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னோன்னு மருதுரை எங்கேயா பேசாத பத்திங்களா வருத. அடுத்த நாளைக்கு போய் கை நடுங்கிறதெல்லாம் இருக்கட்டும், யாருக்கு முட்டி தெரிஞ்சிருக்குன்னு பார்ப்போமா, கீழே விழுந்து ஆரம்பிச்சது இருக்குல்ல. ஏன்னா அந்தந்த கோயிலுக்கு அந்தந்த பூசாரி வச்சாதான் சாமி சொல்றதை கேட்கறது என்னை விட சேர்வங்க நல்லா தெரியும். அது அவன் தான் புரியல, அவனுக்கு அந்த லாங்குவேஜ் தான் புரியுது. அப்படிமா அந்த லாங்குவேஜ்ல பதில் சொல்லணும். எப்பொழுதும் நாம் எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை எதிரிகளே தீர்மானிக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பவர் தான் நம்முடைய சின்ன நம்பர் வேணாம். இந்த தொடர்ச்சி இருப்பதான் ஒரு குழப்பம் தருது. அண்ணாவை பற்றி என்ன முன்னாடி பேசியவர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அண்ணா அவர்கள் வந்து என்னன்னா, அரசியல் கட்சிகளில் பொதுவாக தனக்கு அடுத்து வருபவர்களை மேலெழுந்து வரவிட மாட்டார்கள். அதை முதல்ல அண்ணா தான் வந்து எனக்கு தெரிஞ்சு உலக அரசியலில் உடைக்கிறாரு. எந்த இடத்துக்கு போனாலும் தம்பி 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 தம்பின்னு தம்பிகளை மேடலை ஏற்றி நிப்பாட்டி இங்கே ஒரு ஆள் இருக்கான் பாருன்னு காமிச்சது அண்ணா தான் முதல்ல துவங்குறாரு. நீங்க நினைச்சு பாருங்க, கலைஞர் அவர்கள் வந்து மொழி போராட்டத்தில் சிறையில் இருக்காரு, மேடையில் வச்சு சொல்றாரு, எனக்கு யாத்திரை தலம் புனித யாத்திரை தலம் என்பது எதுனா தனிமை சிறையில் கருணாநிதி இருக்கும் இடம் தான் எனக்கு புனித யாத்திரை தலம்னு ஒருத்தர் சொல்றது இருக்குல்ல. மயிலாடுதுறையில் ஒரு கூட்டம் நடக்குது, மயிலாடுதுறை கூட்டத்தில் அண்ணா அவசரமா போக வேண்டியது இருக்கு. பாதி கூட்டத்தில் போகும் பொழுது திராவிடர் முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றின் முதல் பாதியை நான் எழுதிவிட்டேன், மறுபாதியை தம்பி கருணாநிதி எழுதுவார், நான் விடைபெறுகிறேன் சொல்லி போனது இன்னைக்கு வரை வரலாற்று வாசகமாக இருப்பதற்கான காரணம் அண்ணா உறுதியா தன்னுடைய அறிவின் மேல் பெரிய நம்பிக்கை இருந்துச்சு, தன்னுடைய அன்பின் மேல் நம்பிக்கை இருந்துச்சு. அதனால தம்பிகளை போற்றி வளர்ப்பதில் அவருக்கு ஒரு குழப்பமும் இல்லை. அந்த குழப்பம் இல்லாமல் இருந்ததுனால தான் கலைஞர் இத்தனை பேரை இந்த இயக்கத்தை இவ்வளவு சிறப்பாக 50 ஆண்டு காலம் தலைவராக இருந்து ஒரு இயக்கத்தை நடத்த கலைஞர் கற்றுக்கொண்டது என்பது அண்ணாவிடம். கலைஞரை பக்கத்திலிருந்து பார்த்ததுனால தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் இன்னைக்கும் எந்த மேடைக்கு ஏறினாலும் அந்த நிகழ்ச்சி நடத்துபவர்களை அவ்வளவு கொண்டாடுவது. இன்னைக்கும் சேகர்பாபு அண்ணன் பெற்ற சிறந்த பாராட்டு என்பது முதல்வர் அவர்கள் சொன்ன செயல்பாபு தான். அவர் சேகர்பாபு இல்லைன்னு சொன்னதான் சிறந்த பாராட்டு இருக்கு. எப்படி ஒரு பாராட்ட மனம் வரும்? ஏன்னா அவரை பாராட்டணும், அவர் அந்த வேலை செய்கிறாரு. அதன் தொடர்ச்சியாகத்தான் திரு சேகர்பாபு அவர்கள் இங்கே பேசும் பொழுது தமிழன் பிரச்சனை அவர் பாராட்டுறாரு, தாயகம் கவியை பாராட்டுறாரு. தாயகம் கவியை பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நான் வந்து தொடர்ச்சியாக கலைஞருடைய புத்தகங்களை படிக்கும் பொழுது கல்வி நிலையங்களில் கலைஞர்னு ஒரு புத்தகம் இருக்குது. காலேஜஸ்லாம் அவர் போய் பேசினார்ல, கல்லூரிகள், அந்த பேச்சு மட்டும் தொகுத்து ஒரு புத்தகமாக இருக்குது. அந்த புத்தகத்தில் நந்தனம் கலைக்கல்லூரியில் பேசினா ஒரு சிறப்பான பேச்சு ஒன்று இருக்குது. இன்னைக்கு பேசும்போது தான் எனக்கு தெரியும், பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அண்ணன் தாயகம் கவி அவர்கள் சொன்னார், அந்த கல்லூரிக்கு பேச நான் தான் கூப்பிட்டு போனேன் அவர் அப்படின்னாரு. இந்த உலகமும் இந்த இயக்கமும் எவ்வளவு சிறிய இயக்கம், எவ்வளவு சின்னதாக ஒரு குடும்பம் போல் ஆகிவிடுகிறது என்பது இந்த மேடையில் நான் உணர்ந்தேன். நம்ம திருப்பி சொல்ல வேண்டியது, கவிதாஜி அவர்கள் சொன்ன போல இந்த இயக்கம் குடும்ப இயக்கமா அப்படின்னா, ஆமாம் குடும்ப இயக்கம் தான் இது, குடும்ப இயக்கம் தான் இது. தாயங்கவி மகன் வந்து அதிமுகவுக்கு போனதால நான் கேவலம், தாயங்கவி மகன் திமுக வந்திருந்தா அந்த இயக்கத்தில் பெருமை இல்லையா? அப்ப
இது தொடர்ச்சியான ஒரு குடும்ப இயக்கம் தான். இந்த இயக்கம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும், செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ச்சியான அந்த திட்டங்களை பற்றி, நலத்திட்டங்களை பற்றி எல்லோரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவ்வளவு வேலைகள் செஞ்சிருக்கோம். இந்த வேலைகளுடைய நீட்சி தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் அடுத்த தேர்தலிலும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகமே ஆட்சி அமைத்து நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி அவர்களே மீண்டும் முதல்வராக அமர வேண்டும் நினைக்கிறோம்.